தமிழ் சினிமாவில் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே ஒரு ஹீரோயினாக மட்டுமே வலம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரபல நடிகை தான் த்ரிஷா அவர்கள். சமீப காலமாகவே அவங்கள பற்றிய அதிகமான பேச்சுகள் வலம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழலில் இப்போ அவங்க வாக்களிக்க போனப்போ புதிய ஆட்சி மாற்றம் பற்றி கேட்ட பொழுது அவங்க சரியாக பேசலை, பதிலளிக்கலைன்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்குது. என்ன நடந்தது, என்ன சொல்லியிருக்காங்க த்ரிஷா அவர்கள் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நடிகை த்ரிஷா அவர்கள் 40 வயதை கடந்துமே சிங்கிளாக தான் இருந்து வந்துட்டுருக்காங்க. இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இவங்களுடைய இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா அனுராதிகா. இந்த நிலையில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அவங்க தொடர்ந்து சாமி, வர்ஷம், கில்லி, அத்தடு அப்படின்னு பல மொழி படங்கள்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க. விண்ணை தாண்டி வருவாயா, மங்காத்தா, 96, பொன்னியின் செல்வன்னு இவங்களுடைய அந்த சினிமா வரலாற்றிலேயே நிறைய படங்கள் இருக்குது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்கள் அப்படின்னு நிறைய திரைப்படங்களில் த்ரிஷா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. என்னதான் இவங்க வந்து நடிகையாக இருந்தாலும் முதல்ல இவங்க மாடலிங் மூலமாக விளம்பர படங்கள் நடிக்கும்போது தான் இவங்களுக்கு த்ரிஷா அப்படின்ற பெயரையே மாற்றிக்கிட்டாங்களாம். சென்னையில் ஒரு மலையாள குடும்பத்தில் இவங்க வந்து பிறந்தவங்க. இவங்களுடைய அப்பா கிருஷ்ணரத்னம், அம்மா உமா பாரதி இவங்களுக்கு மகளாக பிறந்தாங்க. ஆரம்பத்தில் சென்னையில் ஒரு பெரிய நட்சத்திர உணவகத்தில் அவர் வந்து பார்த்தோன்னா கணக்காளராக வேலை செய்து வந்திருக்காங்க அவங்களுடைய அப்பா. அதே சமயத்தில் த்ரிஷா படிக்கும் வயதில் இருந்தே பள்ளி மற்றும் கல்லூரி காலங்களில் பல நாடக போட்டிகளில் கலந்துக்கிட்டு தனது நடிப்பை வெளிப்படுத்தி பாராட்டினா வாங்கியிருக்காங்க. அதை உணர்ந்த தாயார் உமா அவர்கள் தனது மகளின் நடிப்பு திறமையை கண்டறிந்து திரையுலகில் பெரிய நட்சத்திரமாக அவங்கள மாற்றணும் அப்படின்னு தான் பல திறன் போட்டிகளில் அனுராதிகாவை, அதாவது த்ரிஷாவை களமிறங்கியிருக்காங்க. அப்படி களமிறக்கின மாதிரியே அவங்களும் வந்து தொடர்ந்து நல்லாவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கப்புறமாக தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த சூழலில் தான் என்ன ஆச்சு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் வந்து பார்த்தோன்னா சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களுடைய மனைவி என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய கணவர் திருமணத்தை மீறிய ஒரு தகாத உறவில் இருக்கார், அதற்குண்டான எல்லா ஆவணங்களும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு பேசியிருந்தது. அதே போல் அந்த நடிகை அடிக்கடி இவர் கூட வெளியில் போயிட்டு வர ஃபோட்டோ வெளியிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. நான் எவ்வளோ பேசின்னு கேட்கல அப்படின்லாம் சொன்னது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வந்து ஷாக்காக இருந்தது. இந்த சூழலில் இப்போது நடந்த தேர்தலில் வாக்களிக்கிறதுக்காக ஆழ்வார்பேட்டை போயிருக்காங்க த்ரிஷா அவர்கள். அரசியல் மாற்றம் குறித்து பேச மறுத்திருக்காங்களாம். மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு நடிகை த்ரிஷா தனது தாயார் உமா கிருஷ்ணனோட வந்திருக்காங்க. வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று தனது வாக்கை பதிவு செய்த த்ரிஷா பின்னர் மை வைத்த விரலை காண்பித்து புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்திருக்கார். இவரை பார்த்த ரசிகர்கள் மற்றும் அங்கிருந்த வாக்காளர்கள் உற்சாகமாயிருக்காங்க. வாக்களித்துட்டு அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமாக செய்தியாளர்கள் த்ரிஷாவிடம் தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு, இன்று நான் எதை பற்றியுமே பேச விரும்பலை, மக்கள் அனைவரும் கண்டிப்பாக வந்து உங்களது வாக்கை செலுத்துங்கள், அதை மட்டும் நான் இன்னைக்கு முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியான கருத்துக்களை தவிர்த்துட்டு அங்கிருந்து தனது தாயோட காரில் புறப்பட்டு போயிட்டாங்களாம். ஏற்கனவே நடிகர் அஜித், சிவகார்த்திகேயன், நகுல் உள்ளிட்டோர் வாக்களித்திருக்கக்கூடிய நிலையில் த்ரிஷாவினுடைய வருகை சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. வாக்களிப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி த்ரிஷா சொல்லியிருக்கக்கூடிய இந்த சுருக்கமான செய்தி ரசிகர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியுது. த்ரிஷா அவர்கள் இப்போ அரசியலை பற்றி எந்த விதமான கருத்துக்களையும் நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோருமே உங்களுடைய ஓட்டுகளை வந்து தவறாமல் வந்து பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னதான் நம்ம புதிதாக ஆட்சி மாற்றம் வரணும் அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தாலும் கூட என்ன நடக்கணும் அப்படின்றத கடவுள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாரு அப்படின்னு பலர் சொல்லி வராங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அவங்க வந்தால் நல்லாயிருக்கும், இவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ த்ரிஷா அவர்கள் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போயிருக்கிறதே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல சந்தேகங்களை ஏற்படுத்தி வருது. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம தேர்தல் ரிசல்ட் வரும்போது தான் பார்க்க முடியும். இதே போல் தொடர்ந்து எல்லோருமே வந்து ரொம்பவே ஆவலோடு காத்திருப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.